சின்ன பொண்ணு எங்க பாத்துட்டு இருக்கா? இவ்வளவு பெரிய லாரி வந்த பிறவும் மாமா வந்திருக்கான்னு எட்டி பார்க்காளா? கதவுடதுல தான் இருக்கா. அது அம்மாக்காரி வேற என்னத்தை தந்து விட்டான்னு தெரியல. 2 பையன் அவ்வளோ ஒரு வெயிட். பாத்தியா சுமதி, கொஞ்சமா அது வருத்தமா இருக்கா? நம்ம மாமா இவ்வளவு பெரிய வண்டியில நம்மளுக்காண்டி பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்காங்களான்னு எட்டி பார்க்காளா? அவ்வளவு சின்சியரா இருந்து கதை விட்டுட்டு இருக்கா. நான் தான் வாங்கிட்டு சொல்லிருக்கேன்லாமோ, நீ அண்ணிய கதவோட வெளியே விடாதேன்னு. விட்டா இப்படிதான் இருப்பாவ. நான் சொல்லத சொல்லியாச்சு, இனி நீ பாத்துக்க. வா, நம்மளாவது போய் இறக்குவோம் என்னென்ன வந்திருக்குன்னு. சின்ன பொண்ணுக்கு வர வர காதே கேட்க மாட்டுக்கு. எட்டி பார்க்காளா? ஏ சின்ன பொண்ணு, மாமா இப்ப வரேன் மாமா. இப்ப வரேன் அப்ப வரேன்ட்டு வந்து தொலையாள்வல்லா. 3 பேரை 3 திசையில பாத்துக்கிட்டு தான் நிக்காள்வ. வீட்டுல உள்ளவ தானே, யாரா ஒருத்தி வந்து வாங்க வேண்டியதானே. மாலாக்கோ, எங்க மாமா வந்துட்டாவ. சாயங்காலம் வரும்போது பாப்போம் என்னக்கோ. பாருங்க, அங்க இருந்து 2 பேரும் முழிக்க முடிய என்னத்த கதை முடியாலோன்னு தான் முழிச்சிட்டு இருக்காள்வ. நம்ம பாப்போம் என்னக்கோ சாயங்காலம். இப்ப வாரேன், பாய். சரி சின்ன பொண்ணு, நீ போய் உன் வேலையை பாரு. சாயங்காலம் வரும்போது பாப்போன்னு. வாங்க தம்பி, வாங்க. எப்படி இருக்கிறியே? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சின்ன பொண்ணு அண்ணதான் இருக்கா, நான் கூப்பிடுறேன். வாங்கக்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. கொண்டாங்க, வெயிட்டா இருக்குன்னு கொண்டாங்க, நான் வச்சுக்கிட்டேன். இறக்கிட்டுமாண்ணா? ஆமாக்கா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த 2 பையன் பிடிங்க. பொங்கல் சீருண்டு எங்க அக்கா காரி கொடுத்து விட்டா. சின்ன பொண்ணு அங்க இருந்து கதை விட்டுட்டே இருக்கா. மாமா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கொண்டாங்க மாமா, நான் இறக்கேன். அண்ணி, நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டது? கொண்டாங்க, நான் இறக்கி கொண்டு போறேன். இது என்னன்னு தெரியலையே. ஒரு பைய தூக்குவதுக்கு எல்லாரும் நான் வாரேன் நீ வாரேன்னு போட்டி போட்டுட்டு இருக்காவ. இதுக்குள்ள என்ன உள்குத்து இருக்குன்னு தெரியலையே. நான் ஊருக்கறையில, மாமியார் ஊருக்கறையில எல்லாரும் வந்து நல்லா விசாரிக்காவல. கொண்டாங்க நீ, கொண்டாங்க, நான் கொண்டு போய் வைக்கேன். எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு? இந்தாங்கம்மா, யாராவது ஒருத்தர் பிடிங்க. எனக்கு சவாரிக்கு போகணும். லேட் ஆயிட்டு சின்ன பொண்ணு, இறக்கு சீக்கிரம். சரி மாமா, கொண்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது காப்பி குடிச்சிட்டு போலாம்ல மாமா? தள்ளி போ சுமதி, வலிக்குள்ள நிக்காத. வாங்க தம்பி, வெயில இருக்குல்ல, ஒரு கப்பு காப்பி மோர் ஏதாவது குடிச்சிட்டு போங்க. சின்ன பொண்ணு வர சொல்லுங்க மாமாவை வீட்டுக்கு. இல்லக்கா, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு. சவாரிக்கு போகணும். காலையில 10 மணிக்கே போகணும். மணி 12 ஆயிட்டு. இன்னொரு நாள் வரும்போது வாரேன். அண்ணி, கொண்டாங்க பைய. எவ்வளவு நேரம் கையிலேயே வச்சிட்டு இருப்பியே? சுமதி, உனக்கு எதுக்கு கஷ்டம்? நானே வச்சுக்கிடுதேன். இல்ல நீ இவ்வளவு நேரம் சுமந்துக்கிட்டே இருக்கிறியே. கொண்டாங்க, நான் சுமந்துக்கிட்டேன். அந்த பையையும் இறக்கி தாங்க. சரி, புடி இந்த பையன். சுமதி, எவ்வளவு நேரம் கையிலேயே வச்சிட்டு இருப்பா. கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வை. சரிம்மா, நான் கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கேன். மாமா வாங்க மாமா, கொஞ்ச நேரம் வந்துட்டு காப்பி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல சின்ன பொண்ணு, நேராவு புரிஞ்சுக்க. நான் போயிட்டு வரேன். சரி மாமா, அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். சரி மக்களே, மாப்பிள்ளையெல்லாம் கேட்டதா சொல்லு என்ன. இப்ப போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு, மாமாக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லுதாவல்ல. வா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். இந்த போன்ல என்னதான் இருக்குன்னு தெரியலமா. போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காள்வ. யாரு வரதுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல. அப்படி என்னத்தை தான் பாப்பாள்வளோ தெரியல. ஏ ஜெனி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? 24 மணி நேரம் அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கா. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? விளக்கு மாதிரி பிஞ்சின பக்கத்துல வந்தவனா போனை தூக்கி அடுப்புக்குள்ள போட்டுருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்கா மனசுல? காலையில இருந்து 24 மணி நேரம் அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த கிழங்குக்கு தோலை எடுத்து வைன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். போனை தானே பார்த்துட்டு இருந்திருக்கா இவ்வளவு நேரம். ஆமா, உனக்கு நான் மட்டும்தான் இழிச்சவாய் மாவா கிடைச்சிருக்கேன். என்ன மட்டும்தான் வேலை செய்ய சொல்லு. உன் இளைய மாவளை கூப்பிடவே செஞ்சிடாத. உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டு. நீ மட்டும் இப்ப வாரேன்னு சொல்லிட்டு போனவா 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கா. யார் யார் வீட்டுலாம் இருந்து கதை விட்டுட்டு வந்தியோ தெரியாது. நான் மட்டும் இருந்து வேலை செய்யணும். கடவுளே, நீயா இப்படி பேசியா? உனக்கு எவ்வளவு துமுறு இருக்கணும். ஒரு அம்மன் கூட நினைக்காம இவ்வளவு பேசியா? என்ன யார்கிட்ட இருந்து இப்படி கத்துட்டு வரையோ தெரியல. வர வர உன் போக்கு சரியே இல்ல ஜெனி. அப்ப வரட்டு, இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு பேச்சு வந்திருக்கு. போனை உடைச்சு அடுப்புல போட சொல்லியா இல்லையான்னு பாரு. இனி என்கிட்ட பேசுறாத ஜெனி. எம்மா, யாமா ஜூலி வேலை செய்ய கூப்பிடாமா? என்ன மட்டும்தானே எப்ப பார்த்தாலும் ஏசியா? இருக்கட்டும் டி, இரு. எவ்வளவு நேரம் உன்னால போன் பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டே இரு. இனி வாங்கிட்ட நான் ஒரு வேலை செய்ய சொல்லிட்டேன்னா பாத்துருவோம். பிள்ளைகளை பெத்து வளர்க்கறது காணாதுன்னு சொல்லி இந்த பிள்ளைகள் பேசுற பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இந்த வயசுலயே இந்த பிள்ளைகள் என்னெல்லாம் பேசுது. ச்சே, எவ்வளவுதான் செஞ்சு கொடுத்தாலும் ஒரு மனசுல ஒரு ஈவு இறக்கமே இல்லை இந்த பிள்ளைகளுக்கு. ச்சே. எம்மா, எம்மா, யாமா ஒரு மாதிரி இருக்கா? யோட்டு ஜெனி, எதுக்கிட்ட அம்மா ஒரு மாதிரி இருக்காவ? ஜெனி, வாண்டதா சொல்லலாம் டி. எதுக்கு அம்மா ஒரு மாதிரி இருக்காவ? தூர போயிரு ஜூலி, நானே கோவத்துல இருக்கேன். ஏதாவது என்கிட்ட கேட்டீங்கன்னா அடிச்சு போட மாட்டேங்க. எம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. பனங்கிழங்கு அவிச்சு தாரேன்னு சொன்னீங்க, பனங்கிழங்கு அவிக்கல. யாமா ஒரு மாதிரி இருக்கிய? நீ தூர போயிரு ஜூலி. 2 பேரையும் வளர்த்து விட்டு ஆளாக்கி நீங்க பேசுற பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்கு. நீ தள்ளி போ, தூர போ. ஏம்மா, யாமா நான் என்ன சொன்னேம்மா? நான் ஒண்ணுமே செய்யலாமா? நான் என்ன சொல்லணுமா? என்ன செய்யணும்னு சொல்லுமா, நான் செய்யேன். எதுக்கு மாதிரி கஷ்டம்? கோவத்துல இருக்காதம்மா. என்ன மைனி,
தூண்ல சாஞ்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இருக்கிறியே, என்னாச்சு? வா மேரி, வா உட்காரு. என்ன மைனியோ ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேரி, உட்காரு நீ. ஜெனி, என்னாச்சு? எதுக்கு நீயும் ஒரு மாதிரி இருக்கா, அம்மையும் ஒரு மாதிரி இருக்காவ? என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லட்ட. என்ன மைனியோ எதுக்கு ஒரு மாதிரி இருக்கிய? என்னத்த சொல்ல மேரி, என்ன நீதான் பிள்ளைகளை வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே நம்மளை எதிர்த்து தான் பேசுது. அம்மானு கூட மதிக்க மாட்டேக்கு. என்ன ஜூலி, அம்மா எதிர்த்தா பேசுனா? இல்லத்த, நான் ஒண்ணுமே சொல்லல, நான் எதுவுமே பண்ணல. அவ ரெண்டு பேரும் இப்படி இருக்காவ. இந்த பணக்கிழங்குக்கு தோலை உரிச்சு வைமான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரேன்னு போயிருக்கேன் மேரி. போயிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஒரு பணங்கிழங்குக்கும் தோலையும் உரிச்சு வைக்கல. 24 மணி நேரமும் போன நேரத்துல இருந்து வரது வரைக்கும் போனை தான் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி அதுல என்னத்தை தான் பாப்பாலோ தெரியல. நான் கேட்டதுக்கு நம்மளை எதிர்த்து பேசியா, நீ தெருவா பேசிட்டு வாரான்ட்டு. இப்படியா மேரி வளர்ப்பாவ பிள்ளைல? 2 பிள்ளைகளுக்கும் அதை கொடுத்து இதை கொடுத்து பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து வளர்க்கம் பத்தியா நம்ம தலையில் எழுத்து. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள என்ன சொல்ல போறாள்வன்னு தெரியல. எம்மா யாமா என்னையும் சேர்த்து ஏசுறிய? நான் ஒண்ணுமே செய்யலலாமா. நீ வீட்டை பெருக்க சொன்னா நான் பெருக்கிட்டு தானம்மா ஸ்வீட்டிய பார்க்க போனேன். என்னையும் சேர்த்து ஏசியா? சரி மைனியோ, இதுக்கு போட்டு வருத்தப்படாதீங்க. எல்லா பிள்ளைகளும் இப்போ உள்ள காலத்துல இப்படிதான் இருக்கு. போன் வந்ததுல இருந்து நம்மகிட்ட பேசுறத விட போனை தான் பார்த்து பார்த்து சிரிக்கி. இதை பார்த்து நம்ம என்ன செய்ய? பிள்ளைகள்லாம் நல்லா தான் வளரும், வருத்தப்படாதீங்க நீங்க. ஏ ஜெனி, என்ன இப்படி இருக்கா? அம்மா வருத்தப்படியாவல மக்களே, இப்படிதான் பேசக்கூடாது. என்ன அம்மாக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். இந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்க கூடாது. அம்மைக்கு எந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். என்ன மக்களே, வயசாயிட்டு இருக்குல்ல, அம்மாவுக்கு எல்லா வேலையும் செய்ய முடியாதுல. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. என்ன மக்களே? சரி அத்த. எம்மா சிரிங்கம்மா, அவதான் சரி சொல்லிட்டல்ல. எம்மா சிரிங்கம்மா. இந்த 2வது பிள்ளைலே இப்படிதான். என்னையாவது ஐஸை வச்சு எடுத்து அம்மா மடிக்கல போய் இருந்துருவா. எல்லாத்துலயும் நம்ம தான் கெட்ட பேர் வாங்கணும். இங்க இருக்கிறதுக்கு நம்ம வேற இடத்துக்கே போயிருக்கலாம். இந்த இளைய பிள்ளைக்கு இருக்க பாசம் அக்கறை கூட இந்த மூத்த பிள்ளைக்கு இல்ல மேரி. என்னத்தை சொன்னாலும் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு மூஞ்சி திருப்பிட்டு தான் இருக்கா. என்னதான் செய்யன்னு தெரியல. சரி மைனியும், சும்மா தான் இருந்தாலும் வந்துட்டு போனேன், நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் நல்லா சரியாயிரும். சரி மைனியும், நான் போயிட்டு வரேன்னு. சரி மேரி, நீ ஏதாவது தேவைக்கு வந்திருப்பா. இங்க எங்க வீட்டுல நடந்த சண்டையை பார்த்துட்டு உன் மாட்டுக்கு போறா. பரவு வா என்ன. சரி மைனியும், ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 2 பையையும் சுமந்து வாரேன் தெரியுமா? இப்படி பார்த்துட்டு நிற்கா. புடிமா, புடிக்க இறக்கி வை. வாரே மக்களே, பொங்கல் சீர் வந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன செய்யணும் கையும் காலும் ஓடல. இல்ல என்னென்ன காயெல்லாம் இருக்கோ தெரியலையே. கொண்டா இறக்கி வைக்கேன். தா மக்களே தா. நான் வெயிட்டா இருக்குப்பா. இந்தம்மா புடி. எம்மா என்ன பார்த்துட்டே இருக்கா? இந்த பையன் யார் பிடிப்பா? இதையும் தூக்கி இறக்கி வை. பறக்க பார்த்துட்டு இருக்கா. வாரேன்டி, இறக்கி வைக்கேன். என்ன வெயிட் ச்சே. எம்மா என்ன கொஞ்சம் விட்டா பைக்குள்ள போயிருவா போல. இப்படி இருந்து பார்த்துட்டு இருக்கா. இருட்டி, என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இரா. எல்லாத்தையும் தலையில தட்டுமா, என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி பார்த்தா என்ன இருக்குன்னு ஒழுங்கா தெரியவா செய்யும். தலையில தட்டு, என்னெல்லாம் இருக்குன்னு அள்ளிடலாம். ஆமா, நீ சொல்லதும் கரெக்ட் தான். தலையில தட்டி பார்த்தா தான் என்னென்ன இருக்குன்னு எல்லா ஐட்டம்ஸையும் பார்க்கலாம். ஒரு பையன் என்கிட்ட தாமா, நான் தட்டியேன். எம்மாடி, ஒரு பைக்குல எம்புட்டு காய் இருக்கு. ஏ அப்பா, எம்புட்டு காய் கொடுத்துட்டு இருக்காவே. நீயும் இருக்கிறியே, எனக்கு கொஞ்சமாவது தந்து விட்டியா? உனக்கு தரதுக்கு தானே எல்லாம் இருக்கு, இப்படி சொல்லியா? சரி சரி இருக்கட்டும், அந்த பையையும் தட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். எம்மா இது என்னது? ஆமா, எம்புட்டு கொண்டு வந்திருக்கா. பழம் இருக்கு, காய் இருக்கு, இனிப்பு இருக்கு, உரைப்பு இருக்கு, என்னலாம் இருக்கு. வச்சு தின்னாலும் அடுத்த பொங்கல் வேற திங்கலாம் போல. எம்மா என்ன சொல்லியா? வச்சு திங்க போறியா? எனக்கு நீ என்ன தந்தா? எனக்கு தரபடியெல்லாம் எடுத்துட்டா, நானும் சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்க எங்க மாமியார்ட்ட. பாதிய வித்தாலேயே பணம் நிறைய கிடைக்கும். இதை இதுக்கு அவட்ட கொடுத்து விட்டு அவ மாமியார் திங்கணும். என்னையாவது பேசி எடுத்து நைஸா நழுப்பி பாதியை எப்படியாவது சந்தையில் போய் வித்துறணும். வித்துட்டாலே ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இம்மா என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை மக்களே, இவ்வளோ காய் இருக்குல்ல, எதை எதை என்ன செய்ய எப்படி எடுக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீ நல்லா யோசிப்பா. நீ யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம அண்ணியார் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவா. நான் வேற வலிச்சுட்டு தான் போகணும். சீக்கிரம் எனக்கு ஒரு பை நிறைச்சு எடுத்து வை. இவ ஒத்த காலில் நிற்கிறத பார்த்தா எல்லாத்தையும் இவளே தூக்கிட்டு போயிடுவா போல. என்ன செய்ய, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம கையில் எல்லாத்தையும் வசமாக சுருட்டணும். ஒரு பிளான் பண்ணணும். சுமதி, அம்மாக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பக்கத்துல வா, நான் உங்ககிட்ட சொல்லி அதுபடி செஞ்சோம்னா 2 பேருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். என்னம்மா, என்ன ஐடியா? சீக்கிரம் சொல்லு. பக்கத்துல வாயா. காத்த கொண்டா சுமதி. என்னம்மா இப்படி சொல்லியா? ஆமாட்டி, அம்மா சொல்லதை கேளு. இந்த ரகசியத்தை நீ சொல்லாத யார்கிட்டையும். நம்ம 2 பேருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். சரிம்மா.